ஹாய் ஆல்! ஆஸ்ட்ரோ எனர்ஜி வைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷ்ணுப்ரியா, டாரட் கார்ட் ரீடர் அண்டு ஸ்பிரிச்சுவல் டவுசிங் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருமணத்துக்கான ஆம், ஆ டாரட்கான பலன்கள். திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கான டாரட்கான பலன்கள் தான் பார்க்க போறோம். அதுக்கு நீங்க பைல் 1 அண்ட் பைல் 2, பைல் 3 அண்ட் பைல் 4, பைல் 5 சூஸ் பண்ணணும். 5 பைல்களை சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு டாரட் கார்டு மூலியமா என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நீங்கள் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்றவங்களும் கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். பைல் 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட உண்மையான காதலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ளஸ் நான் ஒரு உண்மையான நபருக்கு திருமணம் பண்ணணும், அவங்க எனக்கு லைஃப் லாங்காக சப்போர்ட்டிவாக இருக்கணும், நல்ல லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஈக்குவாலிட்டியாக கொடுக்கணும், மியூச்சுவல் கனெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற நபர்களே உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ட்ரூ லவ்வுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க, ட்ரூ பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லியும் இண்டிகேட் ஆகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஃப்யூச்சர் பார்ட்னருக்காக தான் இவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் நபர் யார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேரிங் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் தென் என்ன சொல்கிறதுனா, ஒரு எமோஷ்னல் கனெக்டடோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இவங்களுக்கு இருக்கும். எமோஷ்னலாக கனெக்டிங் ஆகக்கூடிய ஒரு பர்சனாக நம்மளுக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க திருமணத்துக்கான ஒரு வரனை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் நிறைய கனவுகள் உங்களுக்கு இருக்கும். லைக் திருமணம் பற்றின கனவுகள், எப்போ திருமணம் ஆகும் அப்படின்ற ஒரு கனவு, பார்ட்னர் வந்து நம்மளுக்கு நல்லபடியாக வருவாரா, ஒரு ஆளுமை திறனான ஒரு பர்சன் நம்மளுக்கு கிடைக்கணுமே அப்படின்ற ஒரு நிறைய எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆளுமையான ஒரு பர்சன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஸ்மார்ட் அண்டு எமோஷ்னல் கனெக்டிங்கான ஒரு பர்சன் வந்து உங்களோட லைஃப்பில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பைல் 3. பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திருமணத்துக்கான டைமிங் எப்படி வரும், எனக்கு எப்போ தான் திருமணத்துக்கான டைமிங் இருக்குங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் பைல் 3. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் டிலே ஆகிற ஒரு திருமணம் அமைப்பு இருக்கும். பட் டிவைன் டைம், கரெக்டான டைம் உங்களுக்கு திருமணத்தை எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு கரெக்டான டைமிங்கில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. டிவைன் டைமிங்கில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுமே கேட்பீங்க, எங்களோட லவ் ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்குங்க, எனக்கு எப்போ வந்து காதல் திருமணம் நடக்கும், இல்லை நாங்களாவே பண்ணிப்போமா, இல்லை வீட்டில் சொல்லி அரேஞ்ச் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் சில எதிர்பார்ப்புகள் பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா, சரியான டிவைன் டைமிங்கில் அவங்களுக்கு மேரேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. டிலே ஆனாலும், தாமத திருமணமானாலும் நிலையான திருமணமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பைல் 4 சூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப் எதிர்பார்த்துட்ருக்கலாம், இல்லை மேக்ஸிமம் பைல் 4ல் இருக்கிறவங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க. பட்டு அது போக ரிலேஷன்ஷிப்பில் ஒரு திருப்தியின்மை இருக்கலாம், இல்லை பார்ட்னர் வந்து ஒரு எமோஷ்னலி கனெக்டட் இல்லாமல் இருக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து தற்காலிகம் தான். பட் அவங்க கூடிய சீக்கிரம் எமோஷ்னலி கனெக்ட் ஆகுறதுக்கான அமைப்பு இருக்கு. எமோஷ்னலி ஃபுல்ஃபில்லான ஜர்னி அமையும். இல்ல திருமணத்துக்கான ஒரு வரன் பார்த்துட்ருக்கீங்கன்னா, உங்களுக்குமே நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா, உங்கள விட அட்வான்ஸா யோசிக்கிற ஒரு நல்ல பெர்சன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. கடவுளோட ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு வரன் வந்து உங்களுக்கு அமைவாங்க அப்படின்னே சொல்லலாம். திஸ் இஸ் அ மேஜர் மேஜர் கார்டு தான் வந்திருக்கு. பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு. எமோஷ்னலி ஃபுல்ஃபில்லிங் ஜர்னியா அமையும் திருமண வாழ்க்கை அப்படின்னே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப சந்தோஷங்கள், கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலி நல்லா இருக்குமா? நாங்க ஹேப்பியா இருப்போமா? எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துராதுல்ல அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, அதெல்லாம் வராது. அப்படி இருந்தாலும் அத மேனேஜ் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு வரனா தான் இருப்பாங்க. நம்ம மென்டாலிட்டிய புரிஞ்சுட்டு போற ஒரு வரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எமோஷ்னலி ஃபுல்ஃபில்மெண்ட்டான ஜர்னி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கையில. அடுத்து பைல் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து நீங்க ஆல்ரெடி ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம். இல்ல வேற நபர நீங்க திருமணம் பண்ணிக்கணும். அந்த எனக்கு பாஸ்ட் லைஃப் வந்து சரியில்ல. ஏதாவது நானு அடுத்து எனக்கு நெக்ஸ்ட் எப்போ அமைவாங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கூடிய சீக்கிரம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் உங்க மனசுல அந்த பழைய விஷயங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதுலேருந்து நீங்க இன்னும் ஃபுல்லா வெளியில வரல. ஸோ அப்போ உங்களுக்கு வர பார்ட்னர் கூட நீங்க இன்னுமே முழு மனசோட வாழ்றதுக்கு மனசு தயாராகல அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. பழைய உறவுகள நீங்க இன்னும் கைவிடாம இருக்கீங்க. இல்ல அவங்க கூட கான்டாக்ட்ல இல்லைன்னா கூட அவங்களோட சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமா இருக்கு. ஸோ இதுவே திருமண தடைக்கான மிகப்பெரிய காரணமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்றாங்க. பைல் 5 சூஸ் பண்றவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இத கொஞ்சம் நீங்க அந்த பழைய விஷயங்கள்லருந்து, பாஸ்ட் இஷ்யூஸ்லருந்து நீங்க வெளியில வரம்போது, இல்ல அதுலருந்து நீங்க மாறுறதுக்கு முயற்சி